Hi friends, welcome to HTOS. நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா சைலன்ட் மோட்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாத்துக்குமே சைலன்ட் மோட் யூஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல போற ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு, சில பேருக்கு தெரியாம இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. தெரியாம இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து மறக்காம தெரிஞ்சுக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குண்டே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சைலண்ட் மோட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த சைலண்ட் மோட் வந்து எல்லோரும் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆஃபீஸ் காலேஜ் இந்த மாதிரி போயிட்டோம்னா நம்ம ஃபோனை வந்து சைலண்ட்லேயோ இல்லை வைப்ரேட் மோட்லேயோ போட்டு வைப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், வராமல் இருக்கும். அதை வந்து எப்படி இது பண்ணுறது, நம்ம இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வந்தால் மட்டும் சவுண்ட்ஸ் வர மாதிரி நம்ம எப்படி இது பண்ணுறது, அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸில் போய் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மீடியா வால்யூம், அலாரம் வால்யூம், ரிங் வால்யூம் இந்த மாதிரி 3 இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து வால்யூமை வந்து கம்மி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி அலாரம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். கீழே போயிட்டிங்கன்னா டூ நாட் டிஸ்டர்ப்னு ஒரு மோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கங்க. அதை டச் பண்ணிட்டீங்கன்னா ப்ரியாரிட்டி ஒன்லி அலௌஸ்னால் அதில் பார்த்துட்டிங்கன்னா அலாரம், ரிமைண்டர், ஈவெண்ட்ஸ், ஆல் மெசேஜஸ், செலக்டட் காலர்ஸ். இதில் பார்த்துட்டிங்கன்னா அலாரம் தனியாக டூ நாட் டிஸ்டர்ப் ஒன்று போட்டோம்னா நம்ம வந்து நம்ம மட்டும் எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் சவுண்ட்ஸ் வர மாதிரி நம்ம வந்து இது செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி ஆஃப் கால்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா ரிமைண்டர்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் மெசேஜஸ் இந்த மாதிரி. கீழே பார்த்துட்டிங்கன்னா மெசேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்துட்டிங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எனி ஒன், ஃபார் கான்டாக்ட்ஸ் ஒன்லி, ஃபார் ஸ்டார்டட் கான்டாக்ட்ஸ் ஒன்லி, நோன். இதில் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம கான்டாக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் செலக்ட் பண்ணிட்டா அவங்க பண்ண மெசேஜ் மட்டும் நம்மளுக்கு வரும், அதுவும் சைலண்ட் மோடில் தான் வரும். அதே மாதிரி கால்ஸ் இதே மாதிரி அதுலேயும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபார் எனி ஒன், ஃபார் கான்டாக்ட்ஸ் ஒன்லி. இதுலேயும் மெசேஜ் மாதிரியே நீங்கள் வந்து இந்த கால்ஸும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸான மெசேஜஸ் மட்டும் ஃபோன் சைலண்ட்டில் இருக்கும்போது மட்டும் வரும். மற்றபடி ஃபோன் நார்மலாக இருந்தால் மற்ற எல்லா மெசேஜும் வரும். சைலண்ட்டில் போடும்போது மட்டும் உங்களுக்கு வந்து டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போடும்போது மட்டும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் முன்னாடி வந்து நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும், பட் சவுண்ட்ஸ் வராது. ரிப்பீட்டட் காலர்ஸ், இஃப் த சேம் பர்சன்ஸ் கால்ஸ் அ செகண்ட் டைம் வித்தின் a 50 minutes period, allow it. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிப்பீட் கால்ஸ், இந்த கால்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ சைலண்டில் போட்டோம்னா ஒருத்தங்க கால் பண்ணால் தெரியாது, டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டோம்னா. அதே கால் வந்து வித்தின் 50 minutes அவங்க கால் பண்ணி மறுபடியும் 50 minutesக்குள்ளே மறுபடியும் கால் பண்ணால் நம்மளுக்கு அந்த கால் வந்து வரும். நம்மளுக்கு வந்து அந்த சவுண்ட்ஸ் வந்து வரும், அந்த அலாரம்லேருந்து ரிமூவ் ஆயிரும், அந்த சைலண்ட் மோட்லேருந்து ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கால்ஸ், இப்போ ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் திருப்பி வித்தின் 50 minutesக்குள்ளே கால் பண்ணால் அந்த கால் வந்து உங்களுக்கு அலோவ் ஆயிரும். இந்த ஆப்ஷன் மாதிரி இருக்குது. இதில் தான் இந்த ஒரு 5 செட்டிங்ஸ் தான் நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி டு நாட் டிஸ்டர்ப். இதில் வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. எல்லாத்துக்குமே இந்த டு நாட் டிஸ்டர்ப் மோடில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாமல் இருக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை பாய், see you.